சிகை கொற்றான்னு ஒரு கல்வெட்டு இந்தியா மட்டும் இல்ல உலகமே பேசிட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு எங்க கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிருவீங்க. Shigai Kotran had no Greek graffiti, no Arabic, no Latin, nothing. Only one inscription in this tomb, and this is a Tamil one. ஹே ஃப்ரீக்கி ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனல் பத்தி சொல்லவா வேணும்? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு எல்லா ஸ்டேட்ஸ்லயும் மேக்ஸிமம் பிளேசஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால 80K ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல 22K பிளஸ் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டோம். செம்ம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சின்ன ஒரு உறுத்தல் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. உலகத்தோட பழமையான மொழிக்கு சொந்தக்காரங்களா இருக்கும், ஆனா இதோட பேசிக் ஹிஸ்டரி கூட தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்கதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன், அடுத்து முடிவே பண்ணிட்டேன். ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட்ஸ் இறங்குறோன்னு இதை பார்த்து 2 பேர் தெரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையா ஃபீல் பண்ணுவேன். மூவேந்தர்களையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா என் குருநாதரா நான் ஏத்துக்கிட்டது ஒரு சோழ மன்னனை. அவர் கட்டின கோயில் 1000 ஆண்டுகள் கழிச்சு இன்னும் கம்பீரமா நிக்குது. உலகத்துல வாழ்ற கடைசி தமிழன் கூட அவரோட புகழை மங்க விட மாட்டான். அப்படி வாழ்ந்த ஒரு மா மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழன். அவர்ல இருந்து தான் இந்த பயணம் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் தயாரா இருங்க, யாம் சோழ தேசத்தை நோக்கி பயணிக்க உள்ளோம். Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting. நம்ம இப்ப கோயம்புத்தூர்ல இல்ல, நம்ம வீட்டுல இருந்தா இப்ப தஞ்சாவூர் கிளம்பிருக்கோம். திண்டுக்கல்ல இருந்து பெரிய கோயில் போக 3 மணி நேரம், மொத்தம் 170 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம பெரிய கோயிலை மட்டும் கவர் பண்ணல, அதை சுத்தி இருக்க எல்லா ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸும் போக போறோம். கிட்டத்தட்ட பீச் வரைக்கும் போக போறோம், அதாவது சிதம்பரம் வரைக்கும் போக போறோம். சிதம்பரம் கிட்டத்தட்ட சோழர்களுக்கு கொலசாமி மாதிரி. சோழ ரகசியமும் சரி, சிதம்பர ரகசியமும் சரி அவ்வளவு சீக்கிரம் வெளிக்கொண்டு வரவே முடியாது. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஹிஸ்டரியில செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சும்மா இருக்கும் போதெல்லாம் ஹிஸ்டரி பத்தி தான் நிறைய பார்த்துட்டே இருப்பேன். உலகத்தோட மூத்த மொழிய, அதுக்கு சொந்தக்காரங்க நம்ம ஹிஸ்டரியை நம்மளே தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? ரைட் சைட்ல திண்டுக்கல் மலைக்கோட்டை தெரியுது பாருங்க. நம்மளை சுத்தி நம்ம வரலாறு இருந்துகிட்டே தான் இருக்கு, நம்ம தான் அதை சுத்தமா கண்டுக்கிறதே கிடையாது. இந்த மலைக்கோட்டைக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. கண்டிப்பா தனியா ஒரு vlog போஸ்ட் பண்ணுவோம், அதுல டீட்டெயிலா சொல்றேன். நம்ம லாஸ்ட் ராமக்கல் மேட்லயும் நம்ம ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணல, இந்த ட்ரிப்லயும் ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணல. சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அடிக்கிற வெயில் சுத்தமா தாங்க முடியல, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. நம்ம ரைடிங் ஜாக்கெட்டும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். நம்ம வண்டி அவ்வளவு ஸ்பீடும் போகாது. முடிஞ்ச அளவுக்கு ரைடிங் ஜாக்கெட் இல்லாதனால கொஞ்சம் ஸ்லோவாவே மெயின்டைன் பண்ணுவோம். திருச்சி கூட நிறைய தடவை வந்திருக்கேன். தஞ்சாவூர் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கேன், அதுவும் ஃபேமிலி ட்ரிப். ரொம்ப சின்ன பையனா அப்ப. சின்ன வயசுல ஃபேமிலியோட ட்ரிப்பு போறதெல்லாம் சாதாரண ட்ரிப்பு கிடையாது, அது ஒரு எமோஷன். ஆம்னி காரு, புலிசோர்லாம் கட்டிட்டு போறது அவ்வளோ எமோஷனலா கனெக்டா இருக்கு இப்ப வரைக்கும் நினைச்சு பார்த்தா. அப்போலாம் ட்ரிப்ல எதை யோசிச்சிருப்போம்? பெட்ரோல் அடிக்கணும்னு யோசிச்சிருப்போமா? சாப்பிடறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்போமா? ஸ்டே எடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்போமா? எந்த யோசனையும் இருக்காது. ஆனா சின்ன வயசுல எப்படா பெரியவனானு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா பெரியவனான பிறகு பேசாம சின்ன வயசாவே இருந்திருக்கலாம்னு தோணுது. அப்பப்போ ஒரு விஷயம் மட்டும் தோணிட்டே இருக்கும், சிம்பிள், எதை பத்தியும் யோசிக்க கூடாது. லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன், அவ்வளவுதான். திருச்சி ஹைவேல தான் இருக்கும். இன்னும் நம்ம திருச்சி ரீச் ஆகல. தூரத்துல ஒரு மலை தெரியுதா? இதே திருச்சியை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம் சைட்லாம் மலைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல, ஃபுல்லா நிலமா தான் இருக்கும். மலையே இல்லாத ஒரு பகுதியில பாறைகள்ல கட்டப்பட்ட அவ்வளோ கோயில்கள் இருக்கு. அது எப்படி வாத்தியாரு? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டுறதுக்கு, சாரி ராஜராஜேஸ்வரம் கோயில் கட்டுறதுக்கு 60 கிலோமீட்டர் தள்ளி இருந்து தான் பாறைகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. லாரி கிரேன்லாம் கிடையாது. இப்ப வரைக்கும் 1000 வருஷம் தாண்டி கம்பீரமா நிக்குது. இப்ப லாரி கிரேன் அது இதுன்னு ஏகப்பட்ட மிஷினரிஸ் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கோயிலை கனவுலையும் கட்ட முடியாதுங்க. யானைகள், மாட்டு வண்டிகள், மனிதர்களை வச்சு மட்டுமே அந்த கோயில் கட்டியிருக்காங்க. 60 கிலோமீட்டர் தாண்டி பாறைகளை எடுத்துட்டு வரணும்னா கண்டிப்பா ஆறுகளெல்லாம் கடந்துதான் வந்திருக்கணும். எப்படி சாத்தியம்னே தெரியல. கிட்டத்தட்ட எகிப்துல எப்படி கட்டினாங்களோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கங்க, அவங்க பாறைகளை அடுக்குனதுக்கும் நம்ம பாறைகளை செதுக்குனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாறைகளை அடுக்குனது, சாஞ்ச கோபுரம், சமாதி, இதெல்லாம் உங்களுக்கு உலக அதிசயம். 1000 ஆண்டுகள் 6 நிலநடுக்கத்தை தாண்டி கம்பீரமா கலைநயத்தோட கட்டின ஒரு அதிசய கோயில். அது உங்களுக்கு உலக அதிசயம் இல்ல. நீங்க யாரும் ஏத்துக்கலனாலும் உலக அதிசயத்துல இடத்துல இருக்கக்கூடியது தஞ்சை பெரிய கோயிலா தான் இருக்கும். ராஜராஜ சோழனோட ரத்தத்தின் ரத்தமான அவரோட பையனாலேயே அவர் கட்டின கோயிலை முறியடிக்க முடியல.
ராஜராஜ சோழன் நிறைய கோயில் கட்டியிருக்காரு, ராஜேந்திர சோழனும் நிறைய கோயில் கட்டியிருக்காரு. ஆனா யாரோட கோயில் அதிகம் பேசப்படுது? ராஜராஜ சோழனோடது. ஏன்னா அவரோட அப்பா அவரு. ஆனா 2 கோயில்களுமே யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு. திருச்சி ரீச் ஆயிட்டோம். கல்லணையில சுத்தமா தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம கல்லணை போல டைரக்டா தஞ்சாவூர் தான் போறோம். சரியான வெயில், கையெல்லாம் எரியுது, பயங்கரமா வெயில் அடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப இருக்க மனநிலைக்கு திருச்சியிலேயே ஒரு ஏசி ரூமா எடுத்து ஸ்டேவ போட்டுருவேன், அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கீங்க. சோழர்களை விட தமிழகத்தை அதிகம் ஆட்சி செஞ்சது பாண்டியர்கள் தான். எங்க எதையும் சர்ச் பண்ணாம 5 பாண்டிய மன்னர்கள் பேரை டக்குன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அடிச்சு சொல்றேன், 95% யாருக்கும் தெரியாது. மீதி 5% மக்கள் சொன்னாங்கன்னா அவங்க வரலாற்றை உன்னிப்பா கவனிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. நான் ஹிஸ்டரியை கொஞ்சம் டீப்பா கவனிக்கிறவன் தான். ஆனா எனக்குமே பெருசா ரொம்ப பேர்லாம் ஞாபகம் இல்ல சோழர்கள்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இடையில சர்ச் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சீரியஸா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். முதல் சோழ அரசனா நீதிக்கு பேர் போன ஒருத்தர் தான் தெரியும். மனுநீதி சோழன் தன் மகனையே தேர்ல ஏற்றி கொன்றவரு. ஆரம்ப கால சோழர்கள்ல கல்லணையை எழுப்பிய கரிகால சோழனை ரொம்பவே தெரியும். நடுக்கால சோழர்கள்ல விஜயாலய சோழனை தெரியும். எப்படி அவர் ஞாபகம் இருக்காருன்னா, அவர் தான் சோழ பேரரசை திரும்ப மீட்டெடுத்தவரு. உத்தம சோழன், பராந்தக சோழன், அடுத்து சுந்தர சோழன், அவரோட பையன் தான் ராஜராஜ சோழன், அவரோட பையன் ராஜேந்திர சோழன். இவங்கெல்லாம் உலக புகழ்பெற்ற மன்னர்கள். இதே ராஜராஜ சோழனுக்கும் சரி ராஜேந்திர சோழனுக்கும் சரி 2, 3 இருப்பாங்க. அதுல கடைசி சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் 3. தஞ்சாவூர் ரீச் ஆயிட்டோம். அவ்வளோ எக்ஸைட்மெண்டா ஃபீல் ஆகுது. சொல்ல மறந்துட்டேன், பாண்டியர்கள் கல்வெட்டு, சோழர்கள் கல்வெட்டு, இதுல எது மக்கள் ஈஸியா வந்து வாசிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் தமிழ் சங்கம் வளர்த்தது பாண்டியர்கள், அவங்களோட கல்வெட்டை தான் எளிதா வாசிக்க முடியும்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சோழர்களோட கல்வெட்டுகளை தான் எளிதா வாசிக்க முடியும். பாண்டியர்கள் கல்வெட்டுல அதிகம் வட்டெழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. மலையாளம், கன்னடம், தெலுங்கு அதுல பயன்படுத்துற மாதிரி வட்டெழுத்துக்கள் அது. ஆனா சோழர்கள் அப்படி கிடையாது. கல்வெட்டுகளையுமே தமிழ் எழுத்துக்களை அதிகம் பயன்படுத்தி இருக்காங்க. தமிழ்னா அந்த காலத்துல வந்து தமிழின்னு சொல்லுவாங்க. புள்ளி வைக்கிற பழக்கம் இருக்காது அந்த எழுத்துல. எகிப்துல கிடைச்ச கல்வெட்டுமே தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க. அது தமிழ் பிராமிலா கிடையாது, தமிழி தான் அப்படி சொல்றாங்க. அடுத்தடுத்து வந்த மன்னர்கள் அதை தமிழ் பிராமின்னு சொன்னாங்க. ஆனா தமிழி தான் அதுக்கு உண்மையான பேரு. எனக்கு பயங்கர ஷாக் கொடுக்கறதுக்குன்னு இந்த ஆர்ட்ஸ் இருக்கும் போல. சேரன் செங்குட்டுவன் ஆர்ட்ஸ்ன்னு இருக்கு. சோழ தேசத்துல சேர மன்னருக்கு ஒரு ஆர்ச் வச்சிருக்காங்க. என்ன கதனே தெரியலையே. சேர மன்னர்னா ஞாபகத்து வர்றது இந்த சேரன் செங்குட்டுவன் தான், புகழ்பெற்ற மன்னர் சேர தேசத்துல. ஆனா சோழ தேசத்துல எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. ஒருவேளை தஞ்சாவூர் சிறப்பு மிக்க வரலாற்று இடமா இருக்கனால மூவேந்தர்களுக்கும் ஒவ்வொரு அடையாளமா இருக்கட்டும்னு வச்சாலும் வச்சிருக்கலாம். மெடிக்கல் காலேஜ் கிட்டையே ஒரு பட்ஜெட்டான ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். வேல்ஸ் ரெசிடென்சி, ஏசிலேயே பட்ஜெட்டான ரூம் தான் அது. இங்க இருந்து பெரிய கோயில் ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட வருது. இப்ப மதியம் 2 மணி ஆகுது. சாயந்தரம் தான் நம்ம கோயிலுக்கு போறோம் சன்செட் பார்க்க. சம்மர்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே நல்லா பார்க்கலாம். பழமையான கோயில்ல புல்லரிக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கோயில் சாமிய நம்ம மன்னர்களும் கும்பிட்டுருக்காங்க. காலங்காலமா அது எத்தனையோ வருஷம் பூஜை செஞ்சிருக்காங்க. நம்மளும் போய் கும்பிட போறோம். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கோயில் அது. நம்ம மன்னர்கள் நமக்காக விட்டு போன ஒரு பெரிய பொக்கிஷம்னா அது கோயில்கள் தான். நம்மளோட பண்பாடு, நம்மளோட நாகரிகம், நம்மளோட மொழி, நம்மளோட பக்தி எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு சாவியா உதவுது அது. இந்த ட்ரிப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் தான் நமக்கு. ஸோ ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கோயில்ல பார்ப்போம். 2 பேருக்கு ஏசி இல்லாம ஜஸ்ட் 950 அந்த ரூம் கிடைச்சிச்சு எனக்கு. 2 பேருக்கும் இது போதும். ஏன்னா மேக்சிமம் நம்ம வெளியில இருந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் அந்த ரூம் யூஸ் பண்ண போறோம். மார்னிங் வெள்ளனா கிளம்பிடுவோம். புலிக்கொடி வேந்தே